ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் குக்கிங். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு கடுகு நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் வரமிளகா அதை உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் 1 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் போதும். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வைங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் அதை வருங்க. இதில் கடலைப்பருப்பு தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வரமிளகா 3 உடச்சி வச்சுருக்கேன். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு காரம் கொடுக்கும். அதனால் 3லேருந்து 4 வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை லைட்டாக நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டும்போது இதை காட்டலை. உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ அதை போட்டு வதக்குனதுக்கப்புறம் 1 லெமன்லேருந்து எடுத்த ஜூஸை இதில் போட்டுடலாம். இதில் ஆட் பண்ண உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே அடுப்பை ஆன் பண்ணி வைக்க வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வைங்க. அப்போ தான் அந்த ஜூஸில் நல்ல ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும், அந்த கார ஃப்ளேவர்லாம் இறங்கும் லெமன் ஜூஸில். அதனால் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்து சாதம் ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சாதம் நான் வடித்து வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆறின சாதத்தை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சு அந்த சாதம். இதை நம்ம லெமன் மிக்ஸில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சாதத்துலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன்னா உடஞ்சிராமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் இப்போ பிளேட்டில் மாற்றிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.